நாம் வந்து நாம் வந்து மனசுக்குள்ளே ஒரு திட்டமிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையை நம்ம வந்து ஒருத்தர் செய்கிறான்னு வைங்களேன், ஒருத்தர் செய்யலை, அவர் மனசும் அவர் உடம்பும் செய்யுது. மனசு உத்தரவிடுது. ஒரு ஆணுடைய மனசு உத்தரவிட்டு அந்த உடம்பை வழி நடத்தும். ஆணுடைய மனசுங்கிறது வந்து பெண், ஆணுடைய உடம்புங்கிறது ஆண். அப்போ பெண் எப்போவுமே உத்தரவிடுவா, கட்டளை இட்டுக்கிட்டு தான் இருப்பாள். அது மாதிரி ஆணுடைய மனசு எப்போவுமே என்ன பண்ணும், அவன் உடம்புக்கு கட்டளையிடும், அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கட்டளையிடும். அதுபோல் ஒரு பெண்ணுடைய மனசுங்கிறது ஆண், ஒரு பெண்ணுடைய உடம்புங்கிறது வந்து பெண். அப்போது ஒரு பெண்கிட்ட என்ன நடக்கும் தெரியுமா, பெண்ணுடைய உடம்பு தான் அவன் மனசை வேலை வாங்கும். பெண்ணுடைய உடம்பு தான் அந்த மனசை வந்து வேலை வாங்கிட்டு இருக்கும். அந்த பெண்ணுடைய உடம்பு தான் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி வேலை நடக்கும். அப்போ வேறு விதமாக 2 விதமாக நடக்குது அங்கே. அப்போ எப்படி வேலை வாங்கணும், இப்போ ஒரு ஆணுடைய உடம்புக்கே நம்ம வருவோம். ஒரு மனசு வந்து ஆணுடைய மனசு வந்து ஒரு ஆணுடைய உடம்பை எப்படி வேலை வாங்கணும். ஆணுடைய மனசுங்கிறது ஒரு பெண் முதலாளின்னு வச்சுக்கோங்க. ஆணுடைய மனசுங்கிறது ஒரு முதலாளி, ஆணுடைய உடம்புங்கிறது ஒரு தொழிலாளி. அந்த மனசு வந்து அந்த முதலாளி இருக்கிறல, மனசுங்கிற அந்த முதலாளி, அந்த உடம்புங்கிற அந்த தொழிலாளி எப்படி வேலை வாங்கணும். முதலாளின்னா உட்காந்துக்கிட்டே அதை பண்ணி இதை பண்ணுன்னு தான் சொல்லுவோம். அப்படி செய்யக்கூடாது. முதலாளின்னா தலைமை பண்பு. ஒரு தலைவன் எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா, தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஆர்டர் மட்டுமே களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். வேலை பார்த்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு போர் வீரன், போர் படை தலைவன் என்ன பண்ணுவான், போய் அவனை சூடு இவனை சூடுன்னு சொல்ல மாட்டான். முன்னாடி போகிறவன் அவனாக தான் இருப்பான். களத்தில் முன்னாடி போகிறவன் அவனாக தான் இருப்பான். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம உத்தரவிடக்கூடாது, இதை பண்ணு அப்படின்னு உத்தரவிடாமல் நாமளும் அந்த வேலையை செய்யணும். நாமளும் அந்த வேலையை செஞ்சுட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லணும். அதுதான் தலைமை பண்பு. அதுபோல் நம்ம மனசு நம்மளை எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா, உத்தரவிடக்கூடாது. அதாவது நீயும் நானும் ஒன்று, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். அந்த மனசும் உடம்பும் சேர்ந்து தான் ஒரு வேலையை செய்ய போகிறோம். இந்த மனசு வந்து எப்போவுமே அந்த உடம்புக்கு உத்தரவிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மனசு வந்து இந்த உடம்பை வந்து எப்போ ஒரு அடிமை மாதிரி பார்க்கக்கூடாது. அதை செய் இதை செய். இப்போ என் பேர் குமார்னு வச்சுக்கோங்க. என் மனசு சொல்லுது, குமார் இப்போ வீட்டுக்கு போகிறோன்னா நீ படிச்சிரு, எக்ஸாம் வந்துச்சுல்ல போய் படிச்சிரு, நல்லா படிக்கணும் சரியா, சோம்பேறித்தனமாக இருந்துடாத, படி ஏதோ வந்து மனசுக்கு படிக்கிற வேலையில் பங்கு கிடையாதுன்ற மாதிரியும், படிக்கிற வேலை இந்த உடம்புக்கு தான் அப்படின்ற மாதிரியும் இந்த மனசு என்ன பண்ணுது, இந்த உடம்பை வந்து குமார் என்கிற என்னுடைய உடம்பை என்னுடைய மனசு என்ன பண்ணுது, உத்தரவிட தான் செய்தே தவிர படிக்கிறது 2 பேருடைய பொறுப்பு தான். அது குமாருங்கிற இந்த உடம்பை, இந்த மனசு இருக்குல்ல, மனசுங்கிறது முதலாளி, அது என்ன பண்ணோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம படிப்போம். அப்போ என்ன சொல்லணும்னா, மனசு என்ன சொல்லணும்னா, குமார் இப்போ நம்ம 2 பேரும் போகிறோம், போய் படிக்கிறோம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க. மனசும் உடம்பும் சேர்ந்து தான் வேலை செய்கிறோம். அப்போ மனசில் எண்ணங்கள் இப்படி தான் இருக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கிறோம், இப்போ வீட்டுக்கு போகிறோம் படிக்கிறோம் அப்படின்னு தான் மனசு சொல்லணும். ஒரு ஆணுடைய மனசு எப்படி யோசிக்கணும், வீட்டுக்கு போகிறோம் நம்ம இப்போ போய் படிக்கிறோம் அப்படின்னா என்னது, அங்கே ஏதோ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் பேசுகிறாங்க. அந்த 2 பேர் யார், மனசும் இந்த உடம்பும். அப்படிலாம் இல்லாமல் மனசு வந்து என்ன சொல்லுது, நீ போய் எப்படியாவது படிக்கணும் சரியா, சும்மா வந்து டிவி பார்க்க போயிடக்கூடாது, இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோடனே டிவி பார்க்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசு வந்து ஏதோ வந்து உத்தரவிடுற மாதிரி வேலை வாங்குற மாதிரியே இந்த உடம்பை அணுகக்கூடாது. ஏன்னா நீ ஒரு வேலை செய்கிற, நான் ஒரு வேலை செய்கிறேன்னா இந்த வேலையை யார் செய்கிறா, 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். யார் 2 பேரும், இந்த மனசும் எனக்குள்ள மனசும் இந்த உடம்பும் சேர்ந்து தான் செய்யணும் அந்த வேலை. இது 2 பேருக்குமான வேலை. இன்னும் சொல்ல போனால் இந்த மனசுக்கான வேலை. மனசுங்கிறது எது, முதலாளி, இந்த உடம்புங்கிறது தொழிலாளி. அப்போ முதலாளிக்கு தேவையான வேலை செய்கிறதுக்காக தான் இந்த உடம்புங்கிற இந்த தொழிலாளி இருக்குது. மனசுங்கிற அந்த முதலாளிக்கு தான் இங்கே நடக்கிற என்னிடத்தில் நடக்கிற வேலை, நான் செய்கிற வேலை யாருக்கானது, இந்த மனசுங்கிற இந்த முதலாளிக்கானது. அந்த முதலாளி என்ன பண்ணுது, மனசுங்கிற அந்த முதலாளி இந்த உடம்புங்கிற தொழிலாளியை வச்சு தனக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்கிறது. அப்போ இந்த முதலாளிங்கிற அந்த மனசுக்கு தான் வேலை. அப்படி இருக்கும்போது இந்த மனசு என்ன பண்ணுது, வெறும் உத்தரவிட்டுக்கிட்டு உடம்பை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு அதை போய் பண்ணு இதை போய் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டே வேலை வாங்கிடக்கூடாது. அது மாதிரி நமக்கு தோணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மனசும் இந்த உடம்பும் சேர்ந்து தான் ஒரு வேலையை செய்ய போகிறோம். அப்போ மனசில் எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய திட்டமிடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் இப்போ போகிறோம், நம்ம செய்கிறோம், அந்த வேலையெல்லாம் நம்ம முடிக்கிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு வந்து மனசுக்குள்ளே யோசிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மனசுக்குள்ளே யோசிக்கிற யோசனைங்கிறது இப்படி தான் இருக்கணும். நம்ம இப்போ போகிறோம், இந்த வேலையெல்லாம் முடிச்சிடும், இதை முடிச்சுட்டு அங்கே அந்த மூட்டையை தூக்கிட்டு அங்கே தூக்கி போட்டுருணும். அப்புறம் தோட்டத்துக்கு போகிறோம், தோட்டத்துலேயே நிறைய வேலை இருக்குது, இன்றைக்கி அதையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து திட்டமிடுவது போல் இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் நீ என்ன பண்ணுற,
நீ போகிற, நீ போய் அந்த மூட்டையை தூக்கி போட்டுட்டு வீட்டில் நான் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுற, தோட்டத்தில் போய் தண்ணி பாய்ச்சிரு, சரியா அப்படின்னு சொல்லி மனசு இந்த உடம்புக்கு உத்தரவிடுவது போல், கட்டளை இடுவது போல். ஆனால் அந்த வேலையில் இந்த மனசுக்கு எந்த பங்கும் இல்லாத மாதிரியும், வேலைங்கிறது அந்த உடம்புக்கு மட்டும்தான், அந்த உடம்பே தனித்து செய்யக்கூடியது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையில் நான் இறங்கி செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும் அப்படின்னு கழட்டி விடுற மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு மனசு எப்படி திட்டமிடணும்னா, அந்த மனசும் இந்த உடம்பும் சேர்ந்து தான் அது ஒரு வேலையை செய்கிற மாதிரி திட்டமிடணும். இப்போ நம்ம போகிறோம், போய் படிக்கிறோம், எக்ஸாம் நாளைக்கு, அதனால் நம்ம போய் படிக்கிறோம். உங்களுக்குள்ளே ஒரு நண்பர் இருக்கான், அவங்க மனசு தான். உங்கள் உடம்பு, இந்த மனசும் இந்த உடம்பும் நண்பர்கள். மனசுங்கிறவங்க வேலை வாங்குறவங்க. ஒரு ஆணுடைய மனசு ஆணுடைய உடம்பை வேலை வாங்கும். அப்படிங்கும்போது வேலை வாங்க மட்டும் செய்யக்கூடாது, 2 பேருமே சேர்ந்து வேலை செய்யணும். ஆனால் அந்த இதில் யார் தலைவர்? மனசு தான் ஆணுக்கு தலைவர். ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் யார் தலைவர் அப்படின்னா அந்த உடம்பு தான், பெண்ணுடைய உடம்பு தான் தலைவர். அந்த மனசுங்கிறது ஒரு ஆண். அந்த ஒரு பெண்ணுடைய உடம்பு அவளுடைய மனசை வேலை வாங்கும். ஆனால் ஒரு ஆணுடைய மனசு இருக்குல்ல, அந்த மனசு ஆணுடைய உடம்பை வேலை வாங்கும். ஒரு பெண் ஆணை வேலை வாங்குவார். இதுதான் விதிமுறை. இப்போ ஒரு பெண் ஆணை வேலை வாங்குறது எப்படி வேலை வாங்கணும்? ஒரு குடும்பத்தில் ஏங்க அதை பண்ணுங்க, இல்லை ஏங்கன்னு இல்லை, இப்போ டே புருஷா எனக்கு இப்போ இதை பண்ணு, தண்ணி அரைச்சி ஊற்றிட்டியா, துணி துவைச்சிட்டியா, சமைச்சிட்டியா, இப்படி உட்காந்துட்டே ஆர்டர் போடக்கூடாது. அவள் தான் இங்கே களத்தில் இறங்கணும். இறங்கிட்டு அவள் எல்லா வேலையும் செய்யணும். அது தனது கணவனை உதவிக்காக வச்சுக்கணும். இவ துணி துவைக்கிறான்னு வைங்கி, உடனே கணவன்கிட்ட ஒரு உத்தரவிடணும், போய் அந்த சமைக்கிற வேலையை பார்த்துரு, சீக்கிரம் நான் வந்துடுறேன், இந்த துணியை துவைச்சிட்டு காய போட்டு வந்துடுறேன், நீ சமைச்சிக்கிட்டுரு, அதுக்குள்ளே சமைச்சு முடித்தோடனே போய் தண்ணி அரைச்சி வை எல்லாத்துக்கும், நான் வந்துடுறேன் அப்படின்னு உத்தரவிடுகிற ஆள். அதே நேரத்தில் களத்தில் அந்த மனைவி இருக்கிறா, வேலையும் செய்கிறா. வேலை செய்யாமல் தனியாக உட்காந்துக்கிட்டே எல்லாம் ஆர்டரும் போடக்கூடாது, அதுதான் தப்பு. அதுபோல் அந்த மாதிரியான வழக்கம் இங்கே இருக்குது. அந்த வழக்கம் நம்ம மனசுக்குள்ளே கூட இருக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, ஒரு உத்தரவிடணும், நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, உத்தரவிட்டே எல்லா வேலையும் நம்ம வாங்கிக்கணும் மற்றவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருந்தால் அது நம்ம மனசுலேயும் நடக்கும். நாமளே நமக்குள்ளே அப்படி தான் வேலை வாங்கிப்போம். எப்படின்னா மனசே என்ன சொல்லணும் அப்படின்னா, இதை அதை செஞ்சிரு அப்படின்னு உடம்புக்கு ஆர்டர் போடுமே தவிர அந்த மனசு அந்த வேலையில் தனக்கு எந்த பங்கும் கிடையாது. இங்கே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த உடம்புக்கானது, நாம் செய்யக்கூடாது, நாம் உத்தரவிடுகிற வேலை தான் அப்படின்னு அவர் நினைக்கும். அப்போ ஒரு களப்பணியாளர் இருக்கார் பாருங்க, செயல் வீரர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்க அவங்கள மாதிரி சிலர் உத்தரவிடுவாங்க. சிலர் உத்தரவிடுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, களத்தில் இறங்க மாட்டாங்க. அப்போ அவங்க மனசுமே அப்படி தான் செயல்படும். களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுடைய மனசு எப்படி செயல்படும் அப்படின்னா நாம் சேர்ந்து செயல்படும், அந்த மனசும் உடம்பும் சேர்ந்து செயல்படும். அதுவே உத்தரவிடுகிற ஆள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க மனசு வெறும் உத்தரவு தான் இடும், சேர்ந்து வேலை பார்க்காது, அந்த உடம்போடு சேர்ந்து வேலை பார்க்காது. அதனால் இதை பற்றி நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இது என்னால் தெளிவாக இன்னும் முயற்சி பண்ணி கண்டிப்பாக சொல்ல முயற்சி பண்ணுறேன், இன்னும் புரிகிற மாதிரி. இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், அற்புதமான டாப்பிக்கு. புரியாத அளவுக்கு நான் சொல்கிற முறையில் வேணால் அது தப்பாக இருக்கலாம், புரிகிற மாதிரி இன்னும் சொல்வதற்கு நான் கண்டிப்பாக அடுத்த முறையில் முயற்சி பண்ணுறேன்.